கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். நீண்ட நாட்களாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இனிமே வீடியோ டெய்லி வருங்க. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று விசுவாச வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில மாதம் 1/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் கோபத்தினால் செய்ய வேண்டிய ஒரு வைராகியமா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது கோபத்தினால் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக செய்து முடிக்கப்படும். மேலும் நவரத்தினங்கள், ஏதாவது ஆடை ஆபரணங்கள் ஆகியவைகளை வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த அஷ்டமி திதி நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் திருமணம் சம்பந்தமான காரியங்களை சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் அந்த தேதி குறிப்பது, மற்ற ஒரு ப்ரீ பிரைமரி ஒர்க் மாதிரி ஏதாவது ஒரு விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் உகந்த நாளாக பயன்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நவ கிரகங்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது இந்த சுவாதி நட்சத்திர நாட்கள். இன்றைய நட்சத்திரநாதன் ராகு பகவான் நட்சத்திரநாதன். ஆகவே இன்னைக்கு ஏதாவது பலன்கள் அனைத்தும் ராகு பகவானை சார்ந்து இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்றைய திதி சுவாதி திதியில் இந்த அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யாரிடம் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. முடிந்தளவு கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளையே பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகளை முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. மாலை 7:30 மணியிலிருந்து 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய வாரசோலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மேலும் இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்களை பார்த்தீர்களானால் இன்று காலை 9 மணியில் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை. மாலை பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்தால் இந்த அஷ்டமி திதியில் கடுமையான வேலைகளை செய்யும் தொழில்கள் அனைத்தையும் ஆரம்பிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படும். மேலும் இந்த தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, சுபகாரிய சம்பந்தமான சில நற்காரியங்கள், நற்பலன்கள் கொடுக்கும் காரியங்கள் அனைத்தையும் சுபஹோரை, இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் மிதுனத்தில் குரு, சுக்கிரன், கடகத்தில் சூரியன், புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை
இன்று திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் குழந்தைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு சிறு விரய செலவுகள், சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இந்த தொழிலுக்கு ஏற்ற, முதலீடுக்கு ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சாதகத்தாரை இன்று ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் இழுபறியில் இருப்பவர்கள் இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் நீண்ட நாட்களாக அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்கும் தொகை, அரியர்ஸ் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த ஒரு நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழல், அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது உங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு நற்பலன்களும், மனதிற்கு இனிமையான சம்பவங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இதனால் கையில் இருக்கிற ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கொஞ்சம் செலவாவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இன்று ஏதாவது உடல்நிலை சார்ந்து சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய, வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள், அதாவது ஆன்லைன்ல நீங்க சும்மா இருந்தா கூட கொஞ்சம் இதுல காசு கட்டுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் மோசடி சம்பந்தமான, ஸ்கேம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், அதன் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் இழப்பு, பண இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஆகவே நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கணவன் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசுகிறீர்களானால் குடும்பத்தில் தேவையில்லாத கலத்தர விரோதமும், சிறு குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இன்று நீங்கள் பேசும் பேச்சுக்களில், அதாவது பேசும் சொற்களில் ஒரு மென்மையான, ஒரு அன்பு கலந்த வார்த்தைகள் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத கடுமையான சொற்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் இழுபறியில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும், அதற்கான தகவல்களும் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமையும். இந்த சேமதாரையில் ஒரு முக்கியமாக ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும், அவர்கள் மூலம் உங்களால் சிறு காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த சேமதாரையில் நீங்கள் வாங்கிய கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். ஆகவே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஏதாவது ஒரு தீராத கடன் இருந்தா ஒரு கையில இருக்கிற அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா அதற்கான, அதாவது கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சூழலும், அதற்கான ஏதாவது இன்கம் அதாவது வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று மருத்துவரை சந்தித்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு.
சேம தாரையில். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், மேலும் உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் ராகு பகவான் செஞ்சிருப்பதாலும், ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. தொழில் சம்பந்தமாக சிலர் ஏதாவது சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலர் ஏதாவது வீடு கட்டுவதற்கு, ஏதாவது மராமத்து வேலை செய்வதற்கோ அல்லது வீடு எக்ஸ்டென்ஷன் செய்வதற்கோ அல்லது புதிய இடத்தில் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ஒரு சூழலும், அதற்கான சிறு தொகை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சிலருக்கு தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது தாயாரின் பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா, ஒரு அசையா சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையில் ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. இன்னைக்கு போய் வாங்க வேண்டாம். ஏதாவது பழைய வண்டியை கூட இன்னைக்கு மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அதை தள்ளி போடுவது இன்று அவசியமாகிறது. மேலும் சிலர் ஏதாவது தொலைதூர பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை ஏதாவது புதிய முதலீடு செஞ்சீங்கன்னா கூட அதில் லாபங்கள் குறைவாக வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் சிலர் ஏதாவது கோபத்தினால் நீங்கள் ஏதாவது கடுமையான வார்த்தைகளை யாரிடம் பேசினாலும் அதன் மூலம் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் கொஞ்சம் அன்பாக பேசுவதும் அவசியமாகிறது. மூத்த அதிகாரிகள் கொஞ்சம் கோபமா பேசினா கூட கொஞ்சம் சாந்தமா இருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றகரமான நாளாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் ப்ரமோஷனுக்கு சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். சம்பத்தி என்றால் பொருள் வரவு என்று அர்த்தம். மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் கொடுத்து விட்டு பொருள் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்றவங்க கிட்ட போய் இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதற்கான கலெக்ஷன் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பொருள் வரவு தனவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கான சில பேச்சுவார்த்தைகளும் புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. அப்படி நீங்க இன்னைக்கு சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களால் இன்று அது உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவே அமையும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் அதற்கான ஒரு சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி பேசுவதும் அவசியமாகிறது. ஏதாவது நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அல்லது நகைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ஆகியவை இன்று செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஏற்றம் தரும் நாளாகவே அமையும் இந்த சம்பத்து தாரையில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் செஞ்சிருப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும் இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக அதாவது மருத்துவ செலவுகள் குழந்தைகள் வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மூதாதையர் சொத்துக்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு.
மேலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் அறிவார்ந்த முயற்சியாக இருந்தால் கண்டிப்பாக, அதாவது குறுக்கு வழியில் முயற்சி செய்யாமல் நேர் வழியில் முயற்சி செய்தீர்களானால் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும், எந்த காரியங்களை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஜென்மதாரை என்றால் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கும், அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்ஜென்மம் மறுஜென்மம் நட்சத்திரத்தில் இன்று சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் இன்று இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகளும் சிறு குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அந்த கடனை நீங்க கொஞ்சம் கொடுத்தீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் யாருக்காவது ஒரு வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது இன்னைக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் அமையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கூலிங்கான பொருள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது ஏதாவது வேற உடல் சம்பந்தமான கூலிங் சம்பந்தமான நோய்கள் அது மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னைக்கு ஏதாவது ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் முடிந்த அளவு தள்ளி போடுவது அவசியமாகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான காரியங்கள் பேசுவதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்த அளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது அமௌண்ட் கொடுத்துட்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவதற்கான அமௌண்ட் கொடுத்துட்டு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா இன்று அது வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த பண்ணை தொழில் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். அதற்கான ஏதாவது ஃபண்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த ஃபண்ட் இன்று சேங்ஷன் ஆவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது குலதெய்வம் சார்ந்து சில பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் இன்று அமையும். அதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் ஏதாவது சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமையும் இந்த பரம மைத்திரத்தாரையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 8ஆம் இடத்தில் ராகு பகவான் செஞ்சிருப்பதாலும் இந்த ராகு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தில் சிலருக்கு சுபவிரய செலவுகளும் செய்வதற்கான ஒரு சூழலும் அமையும். சிலர் ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். அதனால் சில அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் அவர்களிடம் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ்ன்னு வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு இந்த கடகராசி நேயர்கள் கொஞ்சம் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தையும் கண்ணியத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது. அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா கூட நம்ம கம்முன்னு அமைதியா போயிட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது இந்த கடகராசி நேயர்களுக்கு. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு
மித்திரத்தாரை என்று ஆக்டிவேட் ஆகும். இந்த மித்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்னைக்கு போய் நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா இன்று தக்க இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும், மேலும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் எதிர்பார்த்த சில வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரை. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது நீங்க தான தர்மங்கள் செய்தீர்களானால் தேவையில்லாத சில விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். கையில ஏதாவது காசு இருந்துச்சுன்னா, யாத்திரைக்காரர்கள் உங்களை நம்பி வந்தாங்கன்னா, நம்பி ஏதாவது கையேந்தினாங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சில தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அது அமையும். ஏதாவது கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா கூட உண்டியில உங்களால் முடிந்த அளவு சிறு காணிக்கை செலுத்தினீர்களால் அதுவும் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இன்னைக்கு நான் இது எதுவுமே செய்ய முடியலன்னா, நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்க நண்பர்களுக்கோ சிறு ஒரு டீயோ டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தான தர்மங்களுக்கு நீங்க தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் வர வேண்டிய சில பிரச்சனைகள் அனைத்தும் இன்று ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் பேசுவது அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களில் நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாத வம்பு வழக்குகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு யாரிடம் ஏதாவது உங்களை வாலின்றா வந்து நீங்க பேசினா கூட நீங்கள் பேசாமல் இருப்பது அவசியமாகிறது. உங்க வாயக்கிண்டியே தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது நண்பர்கள் மூலம் சிலர் ஏதாவது வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் முடிந்தளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத உங்க பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும், சில கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இந்த நைட் டியூட்டி நைட் ஷிப்ட்ல ஏதாவது வண்டி வாகனங்களை கனரக இயந்திரங்களை இயக்குவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் சிலர் ஏதாவது இன்னைக்கு மூத்த அதிகாரிகள் மூலம் சில கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த வதைத்தாரையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்த அளவு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 1ஆம் இடத்தை பார்வையிடுவதாலும், உங்கள் ராசியை பார்வையிடுவதாலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் இன்று சாதகமாக முடிவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. அதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும், வெளியூர் வெளிநாடில் ஏதாவது முதலீடு செஞ்சு வச்சீங்கன்னா இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அந்த முயற்சியின் பேரிலேயே இன்று அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களும் வந்து அதற்கான சில கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. ஏன்னா உங்க ராசியிலேயே கேது பகவானும் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா ஏதாவது கோயில் குலத்துக்கு நீங்க சண்டை வந்து கோயில் குலத்துக்கு கிளம்புவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். முடிந்தளவு யாரோட நண்பர்களிடத்திலும் சரி, வெளி வட்டாரங்களிலும் சரி, யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா கூட தேவையில்லாத அதாவது அந்த வரன் அமையாமல் போவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு.
மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால், துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்தீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த பிஜி படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு செய்திகளும், நீண்ட நாட்களாக ஏதாவது அரியர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். ஏதாவது ஸ்டைஃபண்டோ அல்லது ஸ்காலர்ஷிப்போ வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. ஏதாவது எஜுகேஷன் லோன் போட்டு லோனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்னைக்கு பொறுத்தவரை ஏதாவது ஒரு அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். அதாவது அலுவலகத்துல நீண்ட நாட்களாக வர வேண்டிய அரியர்ஸ் பணமும் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும், ஏதாவது நீண்ட நாட்களாக வேலை பார்த்து ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருப்பவர்களுக்கு இன்னைக்கு போய் நீங்க முயற்சி செய்தீர்களானால் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் அமையும். இருந்தாலும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஏன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் ஏதாவது துறவரம் போக வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்த அளவு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோக தாரையில் சிலருக்கு வீண் அலைச்சலும், சில வீண் அலைச்சல்கள் மூலம் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகளும், அதாவது தேவையில்லாத சில டென்ஷன்களும், அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமைகிறது. முடிந்தளவு இன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் கொஞ்சம் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு ஓய்வு எடுப்பது அவசியமாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு சிறு என்கொயரிகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்னைக்கு தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதும் பேசுவதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு செல்வதையும் அவசியமாகிறது, செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழலும், அதனால் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ஏதாவது நீங்க பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்த அளவு கொஞ்சம் யாராவது போன்ல பேசினா கூட நான் அது செய்யறேன் இது செய்யறேன்னு பேசினா கூட சில ஆசை வார்த்தைகளை உங்களை பேசி மயக்குவதற்கான ஒரு சூழல் அமையும். கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும், ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் கொஞ்சம் தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். அதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களின் நலன் கருதி சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது உங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. லாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான தேவைக்கான சில விரைய செலவுகளை செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்னைக்கு சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு முன்பொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமையும்.
இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சேமதாரையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்னைக்கு ஏதாவது நீங்க கடனையோ கட்டி கொஞ்சம் இருக்கிற அமௌண்ட் கடனை கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும், இன்னைக்கு அந்த கடனை கட்டுகிற அளவிற்கு கூடிய விரைவில் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும், மேற்கொண்டு கடன் வாங்க இல்லாத ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் இன்னைக்கு நீங்க ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஏதாவது முக்கியமாக சில விஐபி அதாவது உடல்நிலை சார்ந்து ஒரு டாக்டர்கிட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அந்த அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் என்று அமையும். ஏதாவது முக்கியமாக சில விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும், அவர்கள் மூலம் உங்களுக்கு சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் என்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்னைக்கு போய் மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில், சேமம் என்றால் நலம் என்ற அர்த்தம். ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது பழைய வண்டி ஏதாவது ஒர்க் ஷாப்ல ஏதாவது நீங்க ரிப்பேர் கூட்டிருந்தா கூட இன்னைக்கு டெலிவரி எடுப்பதை கொஞ்சம் பார்த்து எடுங்க. டெலிவரி எடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை விபத்து தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்துடனும் செய்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. சிலர் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை சேஃப்டிக்கு அதாவது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீ கடையில கூட போய் ஒரு பொருளை கேட்பீங்க, எதிர்பார்த்த ஒரு குவாலிட்டியான பொருள் என்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. சில ஏதாவது ஒரு நற்காரியங்களை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளானிங் படி அது கொஞ்சம் தள்ளி போவதற்கான ஒரு சூழலும், அது நடைபெறுவதில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த விபத்து தாரையில். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கோபத்தினால் யார்கிட்ட பேசினீங்கன்னா கூட அது கொஞ்சம் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் என்று அமையும். இந்த கோபத்தினால் பேசும் பேச்சுக்களால் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும், புதிய வாய்ப்புகளை நழுவ விடுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த விபத்து தாரை ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். சம்பத்து என்றால் பொருள் வரவு என்ற சம்பாத்தியம் என்ற அர்த்தம். நீங்க சும்மா இருந்தா கூட இன்னைக்கு உங்களுடைய பழைய வரவுகள் ஏதாவது பழைய பாக்கிகள் என்று வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் இன்னைக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு மனதுக்கு இனிமையான ஒரு சம்பவங்களும், அதன் மூலம் சில பொருள் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது புதிய தொழில் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இருப்பதற்கும், மேலும் இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு சூழலும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு காரியம் தடைபட்ட காரியம் அனைத்தும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. சிலருக்கு ஏதாவது நிலம் வாங்க வேண்டிய முயற்சி செய்பவர்களுக்கு நீங்க சும்மா இருந்தா கூட இன்னைக்கு வாலின்ற உங்ககிட்ட அந்த நிலம் நீங்க கேட்ட தொகைக்கு விலை படிவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது நகை நட்டுக்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலும், சில சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. அதன் மூலம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் ராகு பகவான் செஞ்சிருப்பதாலும், ராகு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும், இன்று குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குழந்தைகளுக்கு ஏதாவது புதிய படிப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் சீட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக குழந்தை வேண்டி மருத்துவ செலவுகள் செய்வதற்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது.
மேலும் சிலர் ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்னைக்கு நீங்க எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்து அதன் மூலம் இன்று லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை ஆக்டிவேட் ஆகும். இன்று உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குளறுபடிகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. அதாவது சந்திரன் மதிக்காரகன், அதாவது அறிவுக்காரகன். நீங்க ஏதாவது தெளிவான சிந்தனையில் இருப்பவர்கள் கூட சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க போய் ஏதாவது கொடுத்தாலும் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. யார்கிட்டயாவது போய் நீங்க வாங்கினீங்கன்னா கூட பிற்காலத்தில் அது கட்ட முடியாத ஒரு சூழலும் அமையும். இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் ஏதாவது கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்களை வாங்குவதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கூட தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட அது தோல்வியில் முடிவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில். ஆகவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள், புதிய தொழில் தொடங்குதல், மேலும் ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குதல், பழைய வண்டியை ஏதாவது மெக்கானிக் ஷாப் போட்டு டெலிவரி எடுப்பது ஆகியவை அனைத்தையும் இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கூலிங்கான பொருள்களை இன்று இன்டாக்ட் பண்ண சாப்பிடுவதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த கூலிங் சம்பந்தமான சில நோய்களுக்கு நீங்கள் சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல், வீசிங் சம்பந்தமான நோய்கள் அல்லது ரன்னிங் நோஸ் போன்ற சில சைனசைட்டிஸ் ஆகிய போன்ற நோய்கள் வருவதற்கான ஒரு சூழலும், அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகை மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையை பொறுத்தவரை இன்று ஒரு முக்கியமான ஒரு தாரையாக அமைகிறது. இந்த பரம மைத்திரத்தாரையில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் சிலர் நீங்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக அதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு நிலம் கிரயம் பண்ண முடியாத டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை இருந்து கிரயம் பண்ண முடியாத ஒரு சூழலாக இருப்பவர்கள் இன்னைக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், அந்த டாக்குமெண்டேஷனை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு நிலத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பாதியிலே நின்று போயிருக்கு. இன்னைக்கு போய் இந்த பரம மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் நாட்களில் நீங்க போய் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டியிருப்பீங்க, அது பாதியிலே நின்று போயிருக்கும். இன்னைக்கு போய் நீங்க போய் அதுக்கான ஒரு ஃபண்ட் எங்கேயாவது கேட்டீங்கன்னா, பேங்க்ல லோனோ அல்லது வெளியில அமௌண்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் பண்ணை தொழில் சம்பந்தமான, விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கால்நடைகள் மூலம் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதாலும், இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும், நீங்கள் ஏதாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, நிலம் சார்ந்து ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல்
அமைகிறது. மேலும் ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த சில கமிஷன் தொகை திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. தாயாரின் மூலம் சில நற்பலன்கள் நடைபெற்றவராக இருப்பதற்காக இருந்தாலும் தாயாரின் உடல் நலன் கருதி சிறு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சிறு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் நன்மை பயக்கும் காரியமாகவும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. அது இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தீர்களானால் அந்த தடைப்பட்ட காரியங்களும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஒரு நல்ல இடத்தில் வரணமைந்து மேலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலர் இரண்டாம் அத்தியாயம் தொழில்களில் நீண்ட நாட்களாக தோல்வியை தழுவி இந்த விசாக நட்சத்திரம் மைத்திரத்தாரை வரும் காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ரீஎன்ட்ரி ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக வெளியூரிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். அந்த வீண் விரைய செலவுகளை நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்குன்னு, இல்லாட்டி தேவையில்லாத அது சுப விரைய செலவாக மாற்றுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுப்பதோ இன்று ஏற்ற நாளாக அமையும். அப்படி நீங்க செய்யாம அமௌண்ட் கையில உங்க கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு அது யாரு பேர்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனைவியின் பேரிலேயோ கொடுத்து வைத்தீர்களானால் அல்லது பேங்க்ல போய் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் சேஃப்டி ஆவதற்கான ஒரு சூழல். உங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இந்த விசாகம் நட்சத்திரத்துக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மைத்திரத்தாரையில் நீங்கள் கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இல்லைன்னா அது உங்களுடைய சில தான தர்மங்கள் செய்தீர்களானால் அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கோ உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட உங்களை தேடி சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில் ஆபீஸ்ல அலுவலகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சக ஊழியரோடும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கோபமா பேசினீங்கன்னா அது ப்ரமோஷனுக்கு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். முடிந்தளவு இன்று பிரயாணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பிரயாணம் செய்தீர்களானால் டிராவல்ஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு பாதுகாப்பான டிராவல்ஸ் செய்வது அவசியமாகிறது. மேலும் இந்த கனரக வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் கனரக வாகனங்களை இயக்குபவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் வதை என்றால் வதம் என்ற அர்த்தம். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் இயந்திரங்கள்ல ஒரு மிஷினரிஸ்ல ஒர்க் பண்றவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் வேலை செய்வது அவசியமாகிறது. மேலும் உங்களுடைய மூத்த அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருப்பதும் அவசியமாகிறது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும் போது தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை
இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் ராகு பகவான் செஞ்சிருப்பதாலும், மேலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதாலும், இன்று நீங்கள் தொழிலில் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு நீங்க போய் உங்களுடைய முயற்சியின் பேரினாலே உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று சிலருக்கு தேவையில்லாத சில வம்பு வழக்குகளை தேடி வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பழகுவதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று அமைந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்தீர்களால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக அரசு சார்ந்து ஏதாவது ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து நிலுவையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு நிலம் அதாவது ஒரு கிரயங்கள் பாதியில் நின்று போன கிரைய வேலைகளை இன்று முடிப்பதற்கு ஏற்ற நாளாக அமையும். இன்னைக்கு போய் நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களாக ஏதாவது கல்லூரியில சீட்டு கிடைக்காமல் இருப்பவர்களும் இன்று போய் நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த கவுன்சிலிங் மூலம் இன்று ஏதாவது சீட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் தேர்வாகி ஏதாவது ஒரு பரிசு தொகை வாங்குவதற்கான ஒரு சூழலும் நல்ல இடத்தில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அமைவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களும் இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசுக்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த சாதகத்தாரையில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோகத்தாரையை பொறுத்தவரை சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் அதன் மூலம் மன உளைச்சல்கள் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஆகவே இன்னைக்கு முடிந்த அளவு தேவையில்லாத உங்களுக்கு தேவையே இல்லை அந்த தேவையில்லாத பிரச்சனைகளில் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் சிலர் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அதற்கான சில என்கொயரிகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் இன்னைக்கு ஏதாவது உங்களை தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. நீங்க பேசாம இருந்தா கூட வேணும்னே உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசி சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது மொபைல் போன்ல கூட உங்களுக்கு ஏதாவது சில ஆசை வார்த்தைகள் கூறுவதற்கான ஒரு சூழலும் அதன் மூலம் சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்ட்டு இன்னைக்கு உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த பிரத்யோகத்தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் நாம ஏமாறுவதற்கான ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையில் அதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சேமம் என்றால் நலம் என்ற அர்த்தம். ஆகவே நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழல்
என்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஒரு முக்கிய விஐபியை சந்திப்பதற்கான சில அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழலும், அவர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது வாங்கிய கடன், அதாவது முன்பொரு காலத்தில் கடன் ஏதாவது வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழல் அமையும். இந்த சேமதாரையில் நீங்கள் வாங்கிய கடனை கட்டினீர்களானால் கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும், அதற்கான சில வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது நீங்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைந்தால் சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவசியமாகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மகர ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும், இந்த 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பதாலும், மேலும் இன்று குடும்பத்தில் சிறு சிறு தேவையில்லாத சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். எந்த குழப்பங்கள் வந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர்கள் நலன் கருதி சிலருக்கு ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் இன்னைக்கு உங்களுடைய யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. கூட்டு தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் என்று அமையும். முடிந்தளவு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட எது இருந்தாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு சூழலும், கூட்டு தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி இந்த எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இருந்தாலும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேக்க வேண்டிய ஒரு சூழல் அமைகிறது. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் இன்று ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பயணங்களும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. சிலர் ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரகரம் பண்ணியிருப்பீங்க, இந்த விபத்து தாரையில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது இந்த விவசாய கருவிகள், டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த விவசாய கருவிகள் மூலமும் வண்டி வாகனங்கள் மூலமும் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த விபத்து தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பெண்களை பொறுத்தவரை பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது கடையில போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு போனீங்கன்னா கூட அந்த எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ஆகவே இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை கொஞ்சம் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். ஆகவே இன்னைக்கு நீங்க எது செஞ்சாலும் சரி ஒரு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காரியங்களையே செய்வது அவசியமாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது அமௌண்ட் கலெக்ஷன் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து கலெக்ஷன் ஆவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு சிலருக்கு இந்த புதிய நகைகள் வாங்குவதற்கான ஒரு சூழலும், அதாவது சுபவிரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த சம்பத்து தாரை. சம்பத்து தாரையை பொறுத்தவரை இன்று வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சென்றிருப்பதாலும் ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசியிலிருந்து சிம்மத்தை அதாவது 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய 7ஆம் இடத்தில் கேது பகவான் சென்றிருப்பதாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெகுளியா ஏதாவது பேசுனீங்கன்னா கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஆகவே முடிந்த அளவு இன்னைக்கு கொஞ்சம் அதே மாதிரி கூட்டு தொழிலில் கொஞ்சம் மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். கொஞ்சம் கூட்டு தொழில உங்களோட பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பழகுவதும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு கொஞ்சம் நிதானத்துடன் கொஞ்சம் பார்த்து வரன் அமைந்தா கூட கொஞ்சம் நிதானத்துடன் என்று பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. கவனமுடன் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் மூதாதைய சொத்துக்கள் சார்ந்து சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அதன் மூலம் சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜென்மத்தாரையை பொறுத்தவரை ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கலை மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் இன்று தேவையில்லாத சில மனக்குழப்பங்களும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏன்னா ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலகட்டங்களிலும் கொஞ்சம் புத்திக்காரகர் கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கூலிங்கான பொருள்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட தேவையில்லாத சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அதன் மூலம் நிறைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் இந்த கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்த அளவு இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக அதை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆகவே முடிந்த அளவு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாக அமையும். மேலும் இன்னைக்கு ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசும்போது சுப போரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் சிலர் நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழல் என்று அமையும். ஏதாவது வீட்டுல மராமத்து வேலை இருந்தா கண்டிப்பாக அதை இன்று செய்ய வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் இன்னைக்கு பொறுத்தவரை யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இல்லைன்னா அமௌண்ட் வாய்மொழி மூலம் கொடுக்க அமௌண்ட் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் குறைவாகவே இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சின்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சென்றிருப்பதாலும் மேலும் இவர் 7ஆம் பார்வையாக ராகு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் என்று அமையும். மேலும் ஏதாவது அமௌண்ட் கேட்ட இடத்தில் ஏதாவது அமௌண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பழைய பகை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சிறு சிறு இடர்பாடுகள் சில தொந்தரவுகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமையும். ஆகவே கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்று இருப்பது நீங்க அவசியமாகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மீனராசியை பொறுத்தவரை
இன்று கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடக்குது. உங்கள் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இன்றைய பொன்னைக்கு பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமாக இருப்பதும் கொஞ்சம் அவசியமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இன்று மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் ஒரு பாதகமான பலன் தருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் இன்னைக்கு ஏதாவது அமௌண்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ்ல முதலீடு போடுவதோ அல்லது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ ஒரு நிலத்திற்கான ஒரு முதலீடு செய்வதோ இன்று அவசியமாகிறது. அப்படியே நீங்க கையில ஏதாவது வேற அமௌண்ட் எதுவுமே செய்ய முடியலைங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வைத்தீர்களால் அந்த அமௌண்ட் சேஃப்டியாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னா குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் நிலையாக இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இல்லைன்னா இந்த அமௌண்ட் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் என்று இருப்பவர்கள் ஏதாவது கடனை வாங்கியாவது இன்றைக்கு வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையும் இந்த மைத்திர தாரையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படி இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டீங்கன்னா, தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்னைக்கு நீங்க மாற்றினீர்களானால் அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இது அமையும். ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி, கையில இருக்கிற காசு ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கோ அல்லது குலதெய்வம் கோயில் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை, ஒரு நன்கொடை கட்டீர்களானால் அந்த நன்கொடை உங்களால் முடிந்தளவு கொடுத்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைன்னா ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறு உதவியோ அல்லது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அல்லது ஏதாவது யாத்திரக்காரர்களுக்கு ஒருவேளை உணவளித்தால் கூட அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைன்னா அது தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் அல்லது ஏதாவது நீண்ட நாட்களாக அதாவது திருமணத்திற்கு தடைபட்ட இருப்பவர்களும் இன்று இந்த மைத்திர தாரையில் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் கூடிய விரைவில் திருமணத்திற்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் அமையும். அதாவது 2ஆம் திருமணம் சார்ந்து முயற்சி செய்வர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று யார்கிட்டயாவது பேசும்போது கூட நீங்கள் பேசும் சொற்களை தவறாக புரிந்து கொண்டு சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழல் மாறும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்னைக்கு நீங்க நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்த அளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் உங்க பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது மனதில் இனம் புரியாத சில கவலைகள் தொழிலில் அதாவது வேலையில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாறும். முடிந்தளவு கொஞ்சம் வேலையில கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகளிலிருந்தும் ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்தும் தப்பிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஆகவே முடிந்தளவு இன்னைக்கு எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் வேலையில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. கணவன் மனைவி குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். முடிந்தளவு இன்னைக்கு எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று திருமண நாள் விழா காணும் தம்பதியருக்கும்
பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.